இந்த வீடியோவில் தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் 5 பார்க்க போகிறோம். இதற்கான டாபிக் இலக்கணம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? முப்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. தனித்து இயங்காது, நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது, தனக்கு முன் ஒரு நெடில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றே வரும். இவற்றுள் தவறானது ஆப்ஷன் டி. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். அளபெடை சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் அளபு கூட்டல் எடை. உயிரிழபெடை எத்தனை வகைப்படும்? உயிரிழபெடை 3 வகைப்படும். ஈரசை சீர்களாக வருவது. ஈரசை சீர்களாக வருவது இசை நிறை அளபெடை அல்லது செய்யுளிசை அளபெடை. பெரும்பாலும் ஊ என்னும் எழுத்தை கொண்டு முடிந்திருக்கும் அளபெடை எது? ஊ என்னும் எழுத்தை கொண்டு முடிந்திருக்கும் அளபெடை இன்னிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் பெயர்ச்சொல் வினையற்ற பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை. ஒற்றளபெடைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் கண். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஒற்றளபெடையின் மாத்திரை அளவு 1. இவை ஒரு குரிலை அடுத்தோ இரு குறிலை அடுத்தோ அளபெடுக்கும். ஒற்றளபெடை சொல்லின் இறுதியில் மட்டுமே வரும். நெடிலை அடுத்து ஒற்று அளபெடுக்காது. இவற்றுள் தவறானது ஆப்ஷன் பி. ஒற்றளபெடை சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மட்டுமே வரும். குற்றியலுகர சொற்களில் தவறானது எது? ஆன்சர் ரூ. இந்த ரூ வராது, இந்த ரூ வரும். குற்றியலுகர வகைகளுள் தவறானது எது? ஆன்சர் குறில் தொடர் குற்றியலுகரம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? நாடு, ஆறு, காது, பாரு. தவறானது பாரு. பாரு அப்படின்றது இடையின உகரத்தை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால் அது முற்றியலுகரம். நாடு, ஆறு, காது இது எல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா நெடில் இடத்தை அடுத்து குற்றியலுகரம் அமைவது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈரெழுத்து சொல்லாக மட்டுமே வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? எருது, கயிறு, இஃது, அழகு. ஆன்சர் இஃது. இஃது அப்படின்றது ஆயுத தொடர் குற்றியலுகரம். எருது, கயிறு, அழகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். இரு கூட்டல் ஊ அப்படின்ற உயிர்மை எழுத்தை அடுத்து குற்றியலுகரம் வந்திருக்கு, அதனால் இது உயிர் தொடர் குற்றியலுகரம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? காற்று, உப்பு, சங்கு, பாக்கு. ஆன்சர் சங்கு. சங்கு அப்படின்றது மென்தொடர் குற்றியலுகரம், அதாவது மெல்லின மெய்யை அடுத்து குற்றியலுகரம் வந்துள்ளது, அதனால் இது மென்தொடர் குற்றியலுகரம். காற்று, உப்பு, பாக்கு அதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய்களை அடுத்து குற்றியலுகரம் வந்திருக்கனால இது வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பந்து, பண்பாடு, மஞ்சு, பாம்பு. ஆன்சர் பண்பாடு. பண்பாடு அப்படின்றது உயிர்தொடர் குற்றியலுகரம். பந்து, மஞ்சு, பாம்பு இதெல்லாமே மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம்னா மெல்லின மெய்களை அடுத்து குற்றியலுகரம் வருவது மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சால்பு, மூழ்கு, பட்டு, கொய்து. ஆன்சர் பட்டு. பட்டு அப்படின்றது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா வல்லின மெய்களை அடுத்து குற்றியலுகரம் வருவது வன்தொடர் குற்றியலுகரம். சால்பு, மூழ்கு, கொய்து இதெல்லாமே இடையின மெய்களை அடுத்து குற்றியலுகரம் வந்திருக்கு, அதனால் இது இடைத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலிகரம் கூற்றுகளில் தவறானது எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்க்கலாம். குற்றியலிகரத்தில் வரும் யகரம் குறைந்து அரை மாத்திரை அளவை ஒலிக்கும்.
கேள் கூட்டல் மியா கேன் மியா, வண்டு கூட்டல் யாது வண்டி யாது, இதெல்லாம் அதற்கான எடுத்துக்காட்டுகள். மியா என்னும் அசைச்சொல்லை வருமொழியாக கொண்டவையும் குற்றியல் இகரம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதில் வரும் இகரம் குறைந்து அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். மியா என்னும் அசைச்சொல்லை வருமொழியாக கொண்டவையும் குற்றியல் இகரம். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இது. கேள் கூட்டல் மியா கேன் மியா. இன்னொரு கண்டிஷன் இருக்குது. நிலைமொழி ஈற்றில் குற்றிய லுகரம் வந்து வருமொழி முதலில் எகரம் வந்தாலும் அது வந்து குற்றிய லிகரம். முற்றிய லுகரம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி. தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாது ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். இங்கே குறைந்துன்னு இருக்கு. குறையாது ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். முற்றியல் உகர எடுத்துக்காட்டுகளுள் தவறானது எது? பசு தள்ளு எண்ணு ஆடு. இதில் தவறானது ஆடு. ஆடு அப்படின்றது நெடில் தொடர் குற்றியல் உகரம். பசு தள்ளு எண்ணு, பசு அப்படின்றது குறிலை அடுத்து குற்றியலுகர சொல் வந்திருக்கு, அதனால் இது வந்து முற்றியலுகரம். தள்ளு அப்படின்றது இடையின உகரத்தை கொண்டு முடிஞ்சதுனால இதுவும் வந்து முற்றியலுகரம். எண்ணு அப்படின்றது மெல்லின உகரத்தை கொண்டு முடிஞ்சதுனால இதுவும் முற்றியலுகரம். இதுதான் அதற்கான 3 கண்டிஷன். அடுத்த கொஷின். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். இதில் இயல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஓசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கணத்திலிருந்து இன்றைக்கு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் 5 பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.